வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்னைக்கு நம்ம PreethamJJ அஃபீஷியல்ங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்தீங்கன்னா கைன்மாஸ்டர்ல ஒரு சூப்பரான ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ல ஒரு இந்த இன்ட்ரோ ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட மொபைல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபுல் வெர்ஷன் தான், நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்ட்ரோ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணலாம். கைன்மாஸ்டர்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நான் இதுல வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த பிளஸ் ஐக்கான கொடுத்துக்கிறேன். பிளஸ் ஐக்கான கொடுத்தும் போது ஃபர்ஸ்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வைல்டு ரேஷியோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். 16:9 அப்படிங்கிற அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மீடியாங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த இடத்துல அந்த வீடியோவை நீங்க டவுன்லோட் பண்ண ஃபோல்டர்ல இருக்கும், நீங்க அது எங்க இருக்கோ அதை நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்ப எதுல வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் வச்சிருக்கேன். ஓகே, எக்ஸ்போர்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. நான் அதை இன்புட் பண்ணிக்கிறேன். இன்புட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரோ தான் உடனே நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, சூப்பர். இப்ப இதுலதான் நம்ம அந்த இன்ட்ரோவை வந்து நம்ம லோகோவோ இல்ல உங்களோட போட்டோ PNG-யா இருந்தா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகும். அதனால உங்க போட்டோவை PNG-யா நீங்க வச்சுக்கோங்க. PNG-யா வைக்கிறதுக்கான வீடியோ ஈஸியா எப்படி நம்ம போட்டோவை PNG-யா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்த வீடியோவா உங்களுக்கு போட்டுறேன். ஓகே நண்பா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை இன்புட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா நம்மளோட லோகோவோ போட்டோவோ ஆட் பண்ணோம். அதுக்கு லேயர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி போட்டு உங்களோட PNG ஃபைல், அதாவது உங்க லோகோவோ ஏதாவது எங்க இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வச்சிருக்கேன். நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தும் போட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றதுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்க இதை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சைட்ல இருக்கிற ஆப்ஷனை நீங்க கொஞ்சமா நகர்த்துங்க. நான் மேல தள்ளும் போது பாத்தீங்கன்னா பில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட லோகோவோ இல்ல உங்க போட்டோவோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லும் போது இந்த வீடியோவை நீங்க ரிப்பீட் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு டைம் பார்க்கும்போது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே வீடியோவை ரெடி பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 0.917 அப்படிங்கிற டைமிங்க்கு நீங்க மேல நகர்த்துங்க. பாயிண்ட், அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்றதுக்கு 2 விரல வச்சு நீங்க நகர்த்தீங்கன்னா போதும். அதுல பாத்தீங்கன்னா 0.917 அப்படிங்கிற டைமிங்க்கு வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 0.917 அப்படிங்கறத நீங்க அக்யூரேட்டா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வரும். இப்ப நான் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும் அக்யூரேட்டா பாத்துட்டு இருந்தேன்னா, அதனால நான் உங்களுக்கு டெமோவா காட்டுறதுனால ஈஸியா முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த லோகோவோ போட்டோவோ அது செலக்ட் பண்ணியும் போட்டு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோளோட ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணியும் போட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ட்ரிம் டு லெஃப்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாமே கட் ஆயிரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த டைமிங் போகணும். 1.835 அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்க வாங்க. இப்ப நான் நகர்த்துறேன். 1.835 அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நான் வச்சுக்கிறேன். வச்சும் போட்டு அந்த லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். அதே கத்திரிக்கோளை கொடுத்து போட்டு 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஸ்பிளிட் அப்படின்னு இருக்கும். அதை நான் கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த டைமிங்க்கு போய் மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா டைமிங் பாத்தீங்கன்னா 5.157 அப்படிங்கறதான் 5.157 அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பிளிட் கொடுத்துட்டேன். 3வது ஆப்ஷன் கொடுத்தும் போட்டு அதுக்கு அடுத்த டைமிங் பாத்தீங்கன்னா 6.436 6.436
இப்போ இதில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்த மாதிரி லெஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 7.562 7.562 அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாமல் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ண முடியல. நீங்கள் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணிக்கிங்க. ஓகே, நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். 3வது ஆப்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 9.606 அப்படிங்கிறதான் 9.606. ஓகே, இப்போ நான் 6.6 கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் பின்னாடி இருக்கிறத கட் பண்ணோம். 2வது ஆப்ஷன் அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணி போட்டு நான் முன்னாடி வரேன். முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லோகோவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வந்து இன் அனிமினேஷன் அப்புறம் ஓவரால் அனிமினேஷன் அப்படின்னு இருக்கும். ஓவரால் அனிமினேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓவரால் அனிமினேஷன்ல வந்து ஃபிக்கர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஃபிக்கர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா தேர்ட் லோகோ, அதாவது நீங்க 3வதா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லோகோவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஓவரால் அனிமினேஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி போட்டு ஃபிளிக்கர் அப்படிங்கறத கொடுத்துட்டு மேல இருக்கிற டிக்கை கொடுத்துருங்க. டிக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 4வதா ஒரு லோகோ கடைசியா இருக்கிற லோகோவை செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் முன்னாடி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நகர்த்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் யூனிக்கா காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் லேயர் செலக்ட் பண்ணி மீடியாக்குள்ள போய் போட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டை கொடுத்தும் போட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நான் இழுத்து விட்டுக்கிறேன். இழுத்து விட்டதுக்கு அப்புறமா இது மேலால கொண்டு போய் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூனிக்கா காட்டும். இதுல வந்து சைடில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி போட்டு டூப்ளிகேட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அதுல வந்தீங்கன்னா 2வது இருக்கக்கூடிய லேயரை செலக்ட் பண்ணி போட்டு அந்த பேக்ரவுண்ட் பிளாக்கை வந்து கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் யூனிக்கா இருக்கும். அதனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதை வந்து கடைசி வரைக்கும் இழுத்து விட்டுக்குங்க. இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். இந்த மாதிரி ஈஸியாவே நீங்க பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஏதாவது டிப்ஸ் ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்து மீடியா கொடுங்க. மீடியா கொடுத்து போட்டு உங்களோட போட்டோவோ இல்ல உங்களோட லோகோவையே செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு இதை செலக்ட் பண்ணி போட்டு நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணி போட்டு ஒரு கார்னர்ல கொண்டு போய் வச்சுக்கிறேன். கார்னர்ல கொண்டு போய் வச்சு போட்டு சைட்ல இருக்கக்கூடிய 3 டாட்டை கொடுக்குறேன். 3 டாட்டை கொடுத்து போட்டு சென்ட் டு பேக் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். சென்ட் டு பேக் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோப் முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் கொஞ்சம் மேல தூக்கி போட்டு பில்டிங்க்கு வரேன். அதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து போட்டு ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லி மேல இருக்கும். அதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணி வச்சு போட்டு இந்த வீடியோவுக்கு ஃபுல் லென்த்துக்கு நான் வச்சுக்கிறேன். லென்த்துக்கு வச்சு போட்டு கொஞ்சம் இதை நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். கீழே இறக்கி வச்சு பிளாக் கலர் வர்ற இடத்துல நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால நான் அந்த இடத்துல வரும்போது நான் அதை கட் பண்ணிக்கிறேன். சிசர் கொடுத்து போட்டு ரைட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டான வீடியோவை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் Kinemaster ஃபுல் வெர்ஷனை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். PreethamJJ அஃபீஷியல் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அதையும் கொடுத்து போட்டு ஆல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம இருக்கீங்க. ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.